தேவன் கொடுத்த வியாபாரத்தில் பிரச்சனை வருது, தேவன் கொடுத்த பிள்ளைகளோட வாக்கில் பிரச்சனை வருது, தேவன் கொடுத்த வேலையிலும் பிரச்சனை வந்துடுது. நான் ஜெபம் பண்ணித்தானே எல்லாம் செய்தேன், அப்போ ஏன் பிரச்சனை வருது? ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் தானே. நாமளும் அப்படி தான் கேட்குறோம். இப்போ எலிசாவோட உள்ளத்தை அதான் கேள்வி இருக்கு. ஆண்டவர் சொல்லித்தானே இந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது, பின்பு ஏன் அந்த குழந்தையை மறிக்க வேண்டும்? அவனுடைய கேள்வி. சூனேமன் சொல்கிறான், நான் கேட்கவே இல்லையே, ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு இப்படி பிரச்சனை வரணுமா? தேவன் தானே கொடுத்தார், இந்த குழந்தை ஆண்டவர் கொடுத்த குழந்தை தானே, அப்போ ஏன் இந்த இங்கே வாக்கில் இப்படிப்பட்ட கஷ்டம் வரணும்? ஆண்டவர் ஏன் இதை செய்தார்? இன்றைக்கி நம்ம கேட்ட மாதிரி அன்றைக்கி சூனேமன் கேட்டாள். இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இந்த குழந்தை மறிக்காமல் இருந்திருந்தால் எலிசா உயிரோடு எழுப்பியிருக்க மாட்டார். இந்த அற்புதம் நடக்காமல் இருந்திருந்தால் கையாசி ராஜாவிடத்தை சொல்லியிருக்கவும் முடியாது. ஏன்னா அவன் என்ன அற்புதம் தானே கேட்குறாரு. அப்போ இந்த அற்புதம் நடக்காமல் இருந்திருந்தால் சூனேமோட வாழ்க்கையில் இழந்து போன அந்த 7 வருஷ பலனை சூனேமன் பெற்றிருக்க முடியாது. இதுதான் எனக்கு ஏன் நடந்த கேள்வி கேட்காதீங்க. இது நடந்தால் இதற்கு பின்பாக ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். இன்றைக்கி உன் வியாபாரத்தில் ஒரு நஷ்டம் வந்திருக்கலாம், உன் பிள்ளையோட வாக்கு ஒரு நெருக்கம் வந்திருக்கலாம், நீ ஏதோ தோல்வியை சந்தித்திருக்கலாம், ஒருவேளை இன்றைக்கி சிறுமைப்பட்டு இருக்கலாம். அறிந்து கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கையில் தேவன் பின்பு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதை நீ நினைத்து பார்த்தா ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியும்.